ஹாய் பாண்டாஸ், வெல்கம் டு மாஃபியா கேர்ள் யூடியூப் சேனல். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால உங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பேன். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவும் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் நான் அதிகமாகவே எதிர்பார்ப்பேன். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோடைய டைட்டில் என்ன அப்படின்னா, டாக்ஸிக் பேரண்ட்ஸ் அஃபெக்டட் சைல்டு. ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கிறதுனால அந்த சைல்டு எப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைய இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்டோரியோடைய மெயின் கேரக்டர் பேர் வந்து சஃபீரா. ஸோ சஃபீராவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஷீ இஸ் இன்ட்ரோவர்ட் அண்ட் சிங்கிள் சைல்டு. இவங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டே கிடையாது. இவங்களுடைய பேரண்ட்ஸை பொறுத்தளவுக்கு 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதிகமாக சஃபீரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சஃபீரா வந்து அவங்க ஸ்கூல் டேஸில் அதிகமான ராகிங்ஸ்லாம் நடந்திருக்கு சஃபீராவுக்கு. ஏன் அப்படின்னா, சஃபீரா வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, ஷீ இஸ் டாப்பர். அதனாலேயே மற்ற டாப்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவள் மேலே கொஞ்சம் பொறாமையிலே அவள் டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் சஃபீரா வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டு மேடுக்கிட்ட தான் இருந்து வளர்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணுறதுனால எப்போனாலும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ சஃபீராவை கூட்டிகிட்டு போக முடியாது. அவளோட ஸ்டடீஸ்க்காக அவங்க மேடுக்கிட்ட தான் விட்டு சஃபீரா வந்து தனியாகவே தான் வளர்ந்துருக்கா. ஸோ இது எல்லாமே சஃபீராவுக்கு பழகிருச்சு. பண்ணாத தப்புக்கு பழி சுமக்கிறது, பண்ணாத தப்புக்கு அடி வாங்குறது, எந்த தப்புமே பண்ணாமல் டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சஃபீராவுக்கு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே தாண்டி வந்தவங்க தான் சஃபீரா. இதெல்லாம் அவங்களுக்கு பழகிருச்சு. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சஃபீரா வந்து காலேஜ் படிச்சிட்ருக்காங்க. காலேஜில் அவங்களுக்கு லூசின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுமே கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. சஃபீரா லூசிக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஆனால் சஃபீராவுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதனாலேயே சஃபீராவுக்கு வந்து லூசியோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. என்னதான் அவள் டிப்ரெஷனில் இருந்தாலுமே லூசிக்கிட்ட இருந்தால் சஃபீரா ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாள். அதுவும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா லூசி வந்து சஃபீரா வீட்டில் தான் தங்குவா. அவங்க மேடு கூடலாம் தங்குறதில்ல. சஃபீரா வந்து லூசி வீட்டில் தான் தங்குவா. அண்ட் லூசியோடைய பேரண்ட்ஸ் வந்து சஃபீராவை ஒரு 2வது பொண்ணாகவே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ சஃபீராவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத விட லூசியோடைய பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது தான் சஃபீராவுக்கு ரொம்பவுமே சேஃப்டியாகவும் ஒரு அன்பு, இது எல்லாமே சஃபீராவுக்கு வந்து லூசி மூலியமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போது இவங்க 2 பேருமே எங்கே போனாலுமே ஒன்றா தான் போவாங்க. இவங்க 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் படிக்கிறாங்க, ஒன்றா தான் படிப்பாங்க, ஒன்றா தான் மூவிஸ் போவாங்க எங்கேனாலுமே. அதுவும் இல்லாமல் லூசி மூலயமா சஃபீராவுக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா லூசியோடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம். ஸோ லூசியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஃபீரா கூடயும் பழக ஆரம்பித்தாங்க. அண்ட் டெய்லியும் மார்னிங் காலேஜ் போயிட்டு ஈவினிங் காலேஜ் விட்டு வர வரைக்கும் சஃபீரா வந்து ஒரு தனி உலகமாகவே இருப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அன்னைக்கு சஃபீராவுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிஸியான ஒர்க்கால் அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. ஸோ திரும்பி வர்றதுக்கு எப்படி ஒரு 3 வீக்ஸ் ஆகும் அப்படின்றதுனால சஃபீரா வந்து லூசிக்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ லூசி வந்து அவங்க ஃபேமிலியாக ஒரு பிளான் போடுறா. என்ன அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பக்கத்தில் ஒரு சின்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு மூவிஸ் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளான் மாதிரி போடுறாங்க. ஸோ சஃபீராவுமே அதில் ஜாயின் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கூட லூசியோடைய பேரண்ட்ஸ் அண்ட் சஃபீரா இவங்க எல்லாருமே ஒரு காரில் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிட்டு ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் அங்கேருந்து எல்லாருமே மூவி போனாங்க. மூவி போயிட்டு எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட், அந்த சஃபீராவுக்கு வந்து லூசியோடைய ஃபேமிலி கூட இருக்கிற மூமெண்ட் வந்து அது லூசியோடைய ஃபேமிலியாகவே தெரியல. அது வந்து சஃபீராவுடைய ஃபேமிலி மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அங்கே 2 பேருமே வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. லூசிக்கு வந்து வெனிலா ஃப்ளேவரும் சஃபீராவுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் பிடிக்கணும். ஸோ இவங்க 2 பேருமே இவங்க இந்த மாதிரி வெளியில் அவங்க பேரண்ட்ஸ் கூட போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டயத்தில் சஃபீராவுக்கு வந்து லூசி கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் லூசிக்கிட்ட சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டயத்தில் தோணியிருக்கு. ஸோ அவங்க மூவிஸ் போயிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வர வழியில் சஃபீரா வந்து லூசிகிட்ட சொல்கிறாங்க, லூசி நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு. ஸோ லூசியும் சொல்கிறாங்க, என்ன சஃபீரா சொல்லு, நான் இருக்கேன், நான் கேட்குறேன் சொல்லுன்னு சொல்கிறாங்க.
அப்போது சஃபீரா லூசிட்ட, லூசி உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிடையாது லூசி. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தனியாக தான் வளர்ந்துருக்கேன். உனக்கே தெரியும், எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அடிக்கடி இந்த மாதிரி ஃபாரின் போயிடுவாங்க. இப்போ நான் பெரிய பிள்ளையாக வளர்ந்ததுனால நான் வெளியில் வரேன். அந்த சின்ன வயசில் நான் எங்கேயுமே போனது கிடையாது. என்னை ஒரு வீட்டுக்குள்ளே தான் போட்டு அடைச்சி வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் என்னுடைய ஒரு மெய்டு கிட்ட தான் விட்டுட்டு போவாங்க. அவங்க என்ன தான் என்னை பார்த்துக்கிட்டாலுமே ஷீ இஸ் அ மெய்டு. ஆனால் எனக்குன்னு ஒரு அப்பா அம்மா பாசம் வேணும்னு நான் ஏங்குவேன். ஆனால் எனக்குன்னு அந்த மாதிரி யாரும் கொடுத்ததில்லை. ஆனால் நான் வந்து ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன், எனக்கு யாருமே இல்லையேன்னு. ஆனால் நீ இருக்க லூசி, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உன் கூட இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா கிட்ட இல்லாத பாசம் உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் உங்ககிட்ட இருந்தும் நான் எதிர்பார்க்குறேன். நீ இந்த மாதிரி என் கூட எப்பவுமே ஃப்ரெண்டாக இருப்பேல்ல, மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல லூசி, என் கூட நீ எப்பயுமே இருப்பேல்ல அப்படின்னு சஃபீரா லூசியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு லூசி, ஏய் சஃபீரா, எதுக்கு இப்போ நீ ஃபீல் பண்ணுற? உனக்கு நான் இருக்கேன், எனக்கு என்ன தெரியாதா? நீ என்ன கஷ்டப்பட்டாலும் நான் உன் கூட இருக்கேன் சஃபீரா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா வா, நீ எங்கள் வீட்டிலே இருந்துக்கோ, எங்கள் அப்பா அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ சடனாக சஃபீராவுக்கு ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்து அங்கேயே மயங்கி விழுகுறாங்க. இதை பார்த்து லூசியுடைய பேரண்ட்ஸும் சஃபீராவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க சஃபீரா இஸ் ஆல் ஓகே அண்ட் இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க, நீங்கள் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலுமே லூசியுடைய பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த டயத்தில் சஃபீராவுடைய பேரண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு. ஸோ சஃபீராவுமே அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா சஃபீராவுடைய பேரண்ட்ஸ் அங்கே வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த சஃபீரா இங்கேருந்து அட்மிட் பண்ண விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருச்சு. எப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க அட்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் வேறு யாருதுமே கிடையாது, சஃபீராவுடைய கசனுடைய ஹாஸ்பிட்டல் தான். இதை பார்த்த சஃபீராவுடைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்பவுமே ஒரு கடுப்பில் இருந்தாங்க. ஏன்னா சஃபீரா வந்து அவங்க வீட்டு மெய்டு கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தா லூசியோட பேரண்ட்ஸ் கூடயும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே லூசி வந்து சஃபீராவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க சஃபீராவுக்கு நடந்த விஷயத்தை பற்றி. ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே கேர் பண்ணிக்காமல், சஃபீராவுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்க, எதுவுமே கேட்காம சஃபீராவை அங்கேயே வச்சு அடித்து அங்கேருந்து லூசியுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சஃபீரா வந்து ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி, நீ எதுக்காக எங்கள் பேச்சை மீறின அப்படின்னு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. சஃபீரா இதனால் ரொம்பவுமே டிப்ரெஷனில் போக ஆரம்பித்தா. என்ன தான் அவங்க ஓகேவாக இருந்தாலுமே அந்த பேனிக் அட்டாக் வந்ததுனால இன்னுமே அவங்களுக்கு அந்த ஒரு படபடப்பு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி எங்கள் பேரண்ட்ஸ் எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சஃபீரா ரொம்பவுமே அழுக ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு என் பேரண்ட்ஸ் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு. அவங்க ரொம்பவுமே டிப்ரெஷனில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ரூமில் இப்போ லாக் ஆகியிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் கதவை திறக்கவே மாட்டுறாங்க. இது வந்து சஃபீராவுடைய பேரண்ட்ஸ் சஃபீராவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குற மாதிரி. சஃபீரா அந்த ரூமில் லாக் ஆகி இருக்கும்போது அவங்களுடைய தாட்ஸ் எல்லாருமே லூசியோடைய பேரண்ட்ஸை பற்றி தான். ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களேன்னு தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லூசி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அவங்க அலர்ட் பண்ணி நம்ம எப்படியாவது சஃபீராவை அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இதுக்கு மேலேயும் சஃபீரா அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தானா கண்டிப்பாக அவளுக்கு என்ன வேணால் ஹெல்த் இஷ்யூ நடக்கலாம். அவள் ஏற்கனவே மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸால். ஸோ இந்த டயத்தில் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நமக்கு எல்லாரும் போய் சஃபீராவை காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். லூசி இந்த மாதிரி பிளான் போடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. லூசியோடைய ஃப்ரெண்ட்ஸும் சஃபீரா வீட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா சஃபீராவை காணோம். ஆனால் அங்கே சஃபீராவுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. சஃபீராவுடைய பேரண்ட்ஸ் லூசி ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே வீட்டுக்குள்ளே விடலை, நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி செம்மையாக அங்கே 2 சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லூசி அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல புரிய வைக்க பார்க்குறாங்க. உங்களால் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, எதுக்காக நீங்கள் என் ஃப்ரெண்டை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சஃபீராவை பற்றி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லூசி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலே கிடையாது. இந்த பக்கம் சஃபீரா, எதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், ஒரு அன்பு இதுக்காக தானே நான் எதிர்பார்த்தேன், என்னால் முடியல, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்கு எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, ஒரு அன்புக்காக எதிர்பார்த்தது தப்பா, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது, நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கைன்னா எனக்கு இதுக்கு மேலே வாழவே பிடிக்கல.
இதுதான் முடிவு. லூசி when it hurts.